ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடி தமிழ் சேனல். ஐ மோனிஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஃபேஸ்புக்ல இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து அப்படியே ஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ மோஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனுக்குள்ள வந்து வந்துடுங்க. வந்துட்டு இங்கே மேலே 3 டாட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து போங்க. போயிட்டு இங்கே கீழே வாங்க, அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். செட்டிங் அண்ட் ப்ரைவசி ஆப்ஷனுக்குள்ளே வந்து போயிடுங்க. போயிட்டு இங்கே கீழே செட்டிங் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ஷன் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இது எதுக்குடா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு ட்ரிக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சிலவங்க ஃபேஸ்புக்கில் இருந்துகிட்ருப்பாங்க. ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் மேலே. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதை எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே யுவர் டைம் ஆன் ஃபேஸ்புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே யுவர் டைம் ஆன் ஃபேஸ்புக்குன்ட்டு 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் தான் என்னோடய ஃபேஸ்புக் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். டெய்லி வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்ட்டு இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் இந்த அனலிஸ்டிக்கில். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்க்க போகிற டிப்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரொஃபைலை வந்து எப்படி லாக் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரொஃபைல் லாக்கிங் ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து போயிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் யுவர் ப்ரொஃபைல்னு இருக்குல்ல, அதை வந்து கொடுங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி வந்து பார்க்க முடியாது. ஓகேங்களா? மூணாவதாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸ்புக்கை யாராவது வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, அப்படி ஹேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாவது காசு கேட்டு மிரட்டுறாங்களா? ஸோ அந்தமாரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாலே உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிடுச்சா இல்லை சும்மா தான் சொல்கிறாங்களான்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே பாஸ்வேர்டு அண்டு செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து போங்க. இதுக்குள்ளே போயிட்டு வேர் யூ ஆர் லாக்டு இன் இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. சிஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃபேஸ்புக் நிஜமாலே வந்து யாராவது ஹேக் பண்ணியிருந்தாங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு எந்தெந்த டிவைஸில் வந்து லாகின்ல இருந்துச்சோ அது எல்லாமே ஷோ பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்மி 6 ப்ரோ என்னோடய மொபைல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் மட்டும்தான் ஷோ பண்ணுது. ஸோ வேறு எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு லாகினே ஆகலை. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டிவைஸில் மொபைல் இல்லை சிஸ்டத்தில் லாகின் ஆகிருந்துச்சுன்னா, ஸோ அந்த டிவைஸோட நேம் வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த 3 டாட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா, சப்போஸ் வந்து அவங்க வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணியிருந்தாலும் அதை விட்டு லாக் அவுட் ஆகிடும். ஸோ அந்தமாரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டிய இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து பாஸ்வேர்டை உடனே வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இது யாராவது எனபிள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை எப்படி எனபிள் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு தெரியலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் தரேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். நாலாவதாக பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் அண்டு வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுதான். இதுக்குள்ளே வந்து போயிடுங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, சில அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளோட ஜிமெயில் ஐடி இல்லைனா மொபைல் நம்பர் வச்சு தான் லாகின் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. ஆனால் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில அப்ளிகேஷனுக்கு நம்மளோட ஃபேஸ்புக் ஐடி வச்சு டைரெக்டாக லாகின் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஃபேஸ்புக் ஐடி வச்சு லாகின் பண்ணணுமோ அந்த அப்ளிகேஷன் டீட்டெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக்கை வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. சப்போஸ் அந்த அப்ளிகேஷனோட யூசேஜ் முடிஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு எதுவும் டெமோ காமிக்க இதில் அப்ளிகேஷன் இல்லை. ஏன்னா நான் எந்த அப்ளிகேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் ஐடி வச்சு லாகின் பண்ணலை. ஸோ எதுவும் டெமோ காட்டுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன் இன்னும் எது உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து அக்சஸ் பண்ணிகிட்ருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது ஃபேஸ்புக் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தாலும் வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.